கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளுக்கான தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனம். ஜான் சாப்டர் 2 verse 15. கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்துக்கு புறம்பே துரத்திவிட்டு காசுக்காரருடைய காசுகளை கொட்டி பலகைகளை கவிழ்த்து போட்டு. அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஆலயத்தை அவர்கள் வியாபாரமாய் மாற்றினதுனால ஆண்டவர் என்ன பண்றாரு, கயிற்றினால உட்கார்ந்து ஒரு சவுக்கை உண்டு பண்ணி, அதாவது இது பார்த்த உடனே கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு செய்யல. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பார்த்தோன்னே ஐயோ எப்படிடா அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லி ஒரு ஆத்திரத்துல செய்யவே இல்லை. நன்றாக தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் உட்கார்ந்து அவரே ஒரு சாட்டைய உண்டு பண்றாரு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா நிறைய பேர் தவறா பண்றது, எனக்கு பார்த்த உடனே கொதிச்சிருச்சு கிடையாது. நல்லா உட்கார்ந்து ஆலோசித்து தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்கணும் பார்த்துட்டு அதற்கு பின்பாக உட்கார்ந்து ஒரு சவுக்க பின்னி அதை வச்சு என்ன பண்றாரு, அங்கு அவர் துரத்தக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா இது அவர் ஒரு திட்டமிட்டு செய்த ஒரு காரியங்கிறது பார்க்க முடியுது. அவர் என்ன பண்றாரு, மிருகங்கள் எல்லாம் எல்லா ஆடு மாடு எல்லாம் துரத்தி விட்டு புறாவெல்லாம் துரத்தி விட்டுட்டு என்ன பண்றாரு, காசுக்காரருடைய காசுகளை, அதாவது நீங்க தேவாலயத்துக்கு வரும்போது தேவாலயத்திற்கு வருகிறவர்கள் யூதருடைய நாணயத்துல தான் தேவாலயத்திற்கு ஒரு வரியை கட்ட வேண்டும். ஏன்னா வெளியே அவங்க வாழுகிற நாட்கள்ல புழக்கத்தில் உள்ள நாணயம் ரோமர்கள் உள்ள நாணயம், ராயனுக்குரிய நாணயம். ஆனா இங்க தேவாலயத்துக்குள்ள வரும்போது அவங்க யூதர்களுடைய நாணயத்துல மாத்தணும். அதாவது இப்போ எப்படி நம்ம இந்தியால இருந்தா இலங்கையில இருந்தா ரூபா வச்சிருக்கிறீங்க, இங்க ஐரோப்பால இருந்தா ஈரோ வச்சிருக்கீங்க, இல்ல யூகேல இருந்தா பவுண்டு வச்சிருக்கீங்க, அமெரிக்கா பகுதியில இருந்தீங்கன்னா டாலர், உங்க ஊருக்கு ஒரு கரன்சி இருக்கு. ஆனா தேவனுக்குன்னு கொடுக்கும்போது ஒரு கரன்சி அப்படிங்கிறதா அவங்க ஒரு வழக்கத்தை வச்சிருந்தாங்க. அதனால என்னன்னா அந்த மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். ஒரு காசுக்கு இன்னொரு காசு கொடுக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு காசுக்கு கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதற்கு பின்பாக மறுபடியும் அதை வித்தாங்க, மார்க்கெட்ல வித்து அதுலயும் மறுபடியும் காசு சம்பாதிச்சாங்க. அப்ப என்னன்னா தேவனுடைய ஆலயத்திற்கு வரக்கூடிய அப்பாவி மக்களை ஏமாற்றி காசு சம்பாதிக்கிறவங்களாக மாறினாங்க. அவங்க என்னத்துக்காக வந்தாங்க, தேவனுக்கு பலி கொடுக்கவும், தேவனுக்கு அந்த பலியின் மூலமாய் தங்கள் பாவத்துக்கு நிவாரணம் வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தாங்க. அப்படிப்பட்ட அப்பாவி ஜனங்களை இவர்கள் ஏமாற்றினாங்க. இந்த வசனத்திலிருந்து நம்ம எப்படி இந்த வார்த்தையை அபியாசப்படுத்திக் கொள்வது, அதாவது தேவனுடைய ஆலயத்தை தங்களுடைய சுய லாபத்திற்காய் வியாபாரமாய் பயன்படுத்துகிறவர்களை நாம் பகிரங்கமாக கண்டிப்பதற்கு தயங்கவே கூடாது. நன்றாக புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா ஆண்டவருடைய ஆலயத்தை தங்களுடைய சுய லாபத்துக்கு பயன்படுத்துகிறவர்கள் மக்களையும் தவறான வழியில் நடத்தி விடுவார்கள். தங்களை ஐஸ்வர்யவான்களாக மாற்றிக்கொண்டு இருமாப்பாய் ஆளுகிறவர்களாய் மாறி விடுவார்கள். நம்ம சமீபத்துல போன வருஷத்துல ஒரு நடைமுறையை குறித்து கண்டித்து பேசினோம். அதற்கு பின்பாக நம்ம ஒரு சபையும் ஒரு சீர்திருத்தமும் எப்படி இருக்க வேண்டும் என்கிற டைட்டில் கீழே ஒரு 6-7 மெசேஜ் கொடுத்திருக்கோம். அதுல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செய்தி என்னவென்றால், அப்போஸ்தலனாகிய பேதுரு கலாத்தியா தேசத்துல சாப்பிடும்போது யூதர்கள் எருசலேமிலிருந்து வந்ததுக்கு பின்பாக அவர் மற்றவர்களோடு கலவாம இருந்து சாப்பிட்டத அப்போஸ்தலனாகிய பவுல் கண்டு பேதுருவை பகிரங்கமாக கண்டித்தது மாத்திரமல்ல, கலாத்திய நாடுகளில் உள்ள சபைகளுக்கு கடிதம் எழுதும் போதும் அதையும் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதைத்தான் செய்தார், ஆதி சபைகளும் அதைத்தான் செய்தது. அதனால எனக்கு அருமையானவர்களே, இந்த பர்ஸ்ல காசு வருது, க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்ல காசு வருதுன்னு சொல்லி உங்களை ஏமாத்துறவன் எவனா இருந்தாலும் நீங்க அதை பகிரங்கமா கண்டிக்கணும். யாராவது உங்களுக்கு காசுக்காக ஊழியம் பண்றவங்களா இருந்தா நீங்க பகிரங்கமா கண்டிப்பதற்கு தயங்கவே கூடாது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம அழகாக புரிஞ்சு கொள்றோம். அதனால தங்களுடைய சுய லாபத்திற்காய் இயேசு கிறிஸ்து நாமத்தை உபயோகப்படுத்தி பணம் பண்ணுகிற யாராக இருந்தாலும் நீங்கள் தைரியமாக
பகிரங்கமாக வெளிப்படையாக கண்டிக்க வேண்டும். கண்டிப்பதில் ஒரு தவறும் இல்லை. ஆமென். நல்ல ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் ஒவ்வொருவரும் முதலில் தங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க சுவாமி. யார் பணத்திற்காய் ஊழியம் செய்கிறார்கள், யார் கூலிக்காய் வேலை செய்கிறார்கள், யார் தேவ அன்பினால் வேலை செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கொடுங்க. இரண்டாவது, அப்படி தவறு செய்பவர்களை சுட்டி காட்டுவதற்கோ வெளிக்கொண்டு வருவதற்கோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து சாட்டை பண்ணி அடித்தது போல உட்கார்ந்து ஒரு யுக்தியை உபயோகித்து அவர்களை பகிரங்கப்படுத்த இவர்கள் தயங்காமல் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இதோ உம்முடைய சபை பரிசுத்தப்படுத்தி ஒரு பரிசுத்த மணவாட்டியாய் உம்முடைய வருகைக்காய் காத்திருக்கிறதாய் இருக்கட்டும் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம். ஆமேன்.